அவன் கைகள் நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. பிறகு அவன் தயக்கத்துடனேயே தன் கையை என் நெஞ்சின் மேல் வைத்தான். அந்த வினாடி அவன் கையின் ஸ்பரிசம் என்மேல் பட்டபோது என் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போன்ற உணர்வு. வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல்ல வர்ற கதைகள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு அற்புதமான மற்றும் உணர்ச்சிகரமான கதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை முழுசா அனுபவிக்க மறக்காம ஹெட்போன் போட்டு கேளுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். வாழ்க்கை சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்கிறது. என் கணவரின் இழப்பு என்னை நிலை குலையச் செய்தாலும் இந்த 2 மாதங்களில் காலம் மெல்ல மெல்ல என் காயங்களை ஆற்ற முயன்றது. வீட்டில் அனைவரும் சகஜ நிலைக்கு திரும்பினாலும் அந்த 4 சுவர்களுக்குள் நான் மட்டும் ஒரு தனிமை உணர்வோடு போராடிக் கொண்டிருந்தேன். என் கொழுந்தனார் அசோக் என் அதே வயது என்பதால் ஆரம்பத்திலிருந்தே எங்களிடையே ஒரு நல்ல நட்பு இருந்தது. என் கணவர் இருந்தபோது நாங்கள் மூவரும் சேர்ந்து சிரித்து பேசிய தருணங்கள் பல. ஆனால் இப்போது நான் அவர் முன்னே செல்லும் போதெல்லாம் ஒருவிதமான தயக்கம் எங்களை சூழ்ந்து கொள்கிறது. ஒரு நாள் மாலை மாமனாரும் மாமியாரும் வெளியே சென்றிருந்தனர். நான் ஹாலில் அமர்ந்து பழைய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது உள்ளே வந்த அசோக் என் கணவரின் புகைப்படத்தை பார்த்துவிட்டு நீண்ட பெருமூச்சு விட்டார். அண்ணி என்று மெல்லிய குரலில் அழைத்தார். நான் நிமிர்ந்து பார்த்தேன். அவர் கண்களில் ஒருவிதமான ஆதங்கமும் சொல்லத் துடிக்கும் ஏதோ ஒரு செய்தியும் தெரிந்தது. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படியே இருக்கப் போறீங்க? அண்ணன் போனது பெரிய இழப்புதான், ஆனா உங்க வாழ்க்கையை இப்படி முடக்கிக்கிறது சரியா என்று கேட்டார். அவர் கேட்ட கேள்வி நியாயமானதுதான் என்றாலும் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. என் மாமரத்தைக் கண்டு அவர் இன்னும் ஒருபடி அருகில் வந்து அமர்ந்தார். உங்க கண்ணில் இருக்கிற அந்த தனிமை எனக்கு புரியுது. உங்களுக்கு துணைக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன் என்றார் அசோக். அவர் சொன்ன அந்த வார்த்தையில் இருந்த அக்கறை எனக்கு ஒரு நிமிடம் ஆறுதலாக இருந்தாலும் சமூகம் மற்றும் உறவுகள் குறித்த பயம் என் மனதில் நிழலாடியது. அவர் என்னை ஒரு தோழியாக பார்க்கிறாரா அல்லது ஒரு பாதுகாவலனாகவா? இல்லை, இதற்கு மேல் ஏதேனும் மாற்றங்கள் நிகழுமா என்பது எனக்கு புரியவில்லை. எனக்கு ஒருபுறம் ஆறுதலாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் இருந்து கொண்டே இருந்தது. அவன் தன் அன்னைக்கும் எனக்கும் தேவையான அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தான். ஆனால் கடந்த ஒரு வாரமாக அவனுக்கு தொடர்ச்சியாக நைட் ஷிப்ட் இருந்ததால் இரவு நேரங்களில் வீடு இன்னும் நிசப்தமாக மாறியது. அன்று இரவு சுமார் 12 மணி இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில் எனக்கு தாகம் எடுத்ததால் விழிப்பு வந்தது. என் அறையில் வைத்து இருந்த பாட்டிலில் தண்ணீர் தீர்ந்துவிட்டிருந்தது. வேறு வழியின்றி கிச்சனுக்கு செல்ல எழுந்தேன். நான் இருக்கும் அறையிலிருந்து கிச்சனுக்கு செல்ல வேண்டுமானால் என் அத்தை மற்றும் மாமாவின் அறையை கடந்துதான் செல்ல வேண்டும். வீடே இருளில் மூழ்கியிருந்தது. மெதுவாக நடந்து அத்தையின் அறையை கடந்தபோது உள்ளிருந்து ஏதோ ஒரு முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. இந்த நள்ளிரவில் அத்தையும் மாமாவும் இன்னும் தூங்காமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்ற எண்ணத்துடன் தாகத்தை அடக்கிக் கொண்டு தண்ணீருக்காக சென்றேன். அறையை கடக்கும்போது கேட்ட அந்த சத்தத்தில் ஒரு விசித்திரம் இருந்தது. அது சாதாரண பேச்சு சத்தம் போல தெரியவில்லை. படபடக்கும் இதயத்துடன் கிச்சனுக்கு சென்று ஃப்ரிட்ஜை திறந்து சில்லென்று தண்ணீர் குடித்தேன். அந்த தண்ணீர் என் தொண்டையை நினைத்தாலும் மனதிற்குள் எழுந்த கேள்விகள் தாகத்தை விட அதிகமாக இருந்தது. திரும்பி வரும்போது மீண்டும் அந்த அறையின் கதவு அருகே வந்தேன். கதவு லேசாக சாத்தப்பட்டிருந்தது. நான் மீண்டும் அறைக்குள் சென்று விட்டேன். கோடை காலம் என்பதால் நள்ளிரவில் அடிக்கடி தாகம் எடுப்பது எனக்கு வழக்கமாகி போனது. ஆனால் கடந்த 3 நாட்களாக அந்த அறையை கடக்கும் போதெல்லாம் கேட்கும் மர்மமான சத்தம் என் உறக்கத்தை கலைத்துக் கொண்டே இருந்தது. அசோக் வேலையில் இருப்பதால் வீட்டில் அத்தையும் மாமாவும் மட்டும்தான் இருப்பார்கள். இந்த வயதில் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருப்பார்கள் என்ற ஆர்வம் ஒருபுறம் இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ள என் மனசாட்சியிடம் கொடுக்கவில்லை. ஆனால் 4வது நாள் இரவு என் தாகம் என்னை கட்டாயப்படுத்தி அந்த அறையை நோக்கி மீண்டும் தள்ளியது. மணி சரியாக 12:30. அதே நிசப்தம், அதே இருள். அத்தையின் அறையை கடந்தபோது அன்று கதவு சரியாக சாத்தப்படாமல் லேசாக திறந்திருந்தது.
உள்ளிருந்து வரும் சத்தம் உன்னைவிட தெளிவாக கேட்டது. ஒரு கணம் என் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஒருவேளை அத்தைக்கு உடல்நிலை சரியில்லையோ அல்லது மாமா ஏதேனும் உதவி கேட்கிறாரோ என்ற பயத்துடன் மெதுவாக கதவை இன்னும் கொஞ்சம் விலக்கி உள்ளே எட்டி பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி என்னை அப்படியே உறைய வைத்தது. என் கணவர் இறந்த துக்கத்தில் இந்த வீடே சோகத்தில் இருப்பதாக நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அந்த நள்ளிரவில் மாமாவும் அத்தையும் எல்லா கவலைகளையும் மறந்து தங்களுக்குள் மிகவும் அந்யோன்யமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை பார்த்தேன். இத்தனை வருட திருமண வாழ்க்கைக்குப் பிறகும் ஒரு துயரமான இழப்பு நடந்த 2 வருடங்களுக்குள் அவர்கள் இப்படி சகஜமாக இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் அந்த சூழலில் இருந்த விதம் அவர்கள் இன்னும் ஒருவரை ஒருவர் எவ்வளவு நேசிக்கிறார்கள் என்பதை காட்டியது. ஆனால் அதுவரை என் கணவரை நினைத்து அழுது கொண்டிருந்த அவர்கள் தனிமையில் இப்படி இருப்பதை பார்க்கும்போது என் மனதிற்குள் ஒருவிதமான வெறுமையும் ஏமாற்றமும் கவிழ்ந்தது. அவர்கள் என்னை பார்த்து விடக்கூடாது என்ற பதற்றத்தில் சத்தம் வராமல் கதவை மெல்ல சாத்திவிட்டு என் அறைக்கு ஓடி வந்தேன். கட்டிலில் அமர்ந்து இருட்டில் ஜன்னல் வழியாக வானத்தை பார்த்தேன். எல்லோருக்கும் துணை இருக்கிறது. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சியை தேடிக் கொள்கிறார்கள். ஆனால் நான் என்ற கேள்வி என் அடிவயிற்றை குடைந்தது. அசோக் இல்லாத இந்த நேரத்தில் அந்த அறையில் நான் கண்ட அந்த மகிழ்ச்சி என் தனிமையை எனக்கு இன்னும் ஆழமாக உணர்த்தியது. தூக்கம் வராமல் புரண்டு படுத்தேன். அந்த இரவு எனக்கு புதிய உண்மைகளை சொல்லிக் கொடுத்தது. அன்றிரவு அத்தையும் மாமாவும் இருந்த விதத்தை பார்த்த பிறகு என் மனதிற்குள் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. வாழ்க்கை யாருக்காகவும் நின்று விடுவதில்லை என்பது எனக்கு புரிந்தது. அந்த நேரத்திலே என் நினைவுக்கு வந்தது அசோக் மட்டும்தான். அவன் காட்டும் அக்கறை, அவன் பேசும் விதம் எல்லாம் எனக்குள் ஒரு மெல்லிய ஆசையை விதைத்திருந்தது. ஆனால் அவன் மனதில் என்ன இருக்கிறது? அவன் என்னை வெறும் அண்ணியாக மட்டும் பார்க்கிறானா அல்லது எனக்காக தன் வாழ்க்கையை தர தயாராக இருக்கிறானா? அவன் வேலை முடிந்து வரும் நாளுக்காக காத்திருந்தேன். ஒரு வாரம் கழித்து அசோக் வந்தான். அவனை சோதித்து பார்க்க நான் ஒரு திட்டம் போட்டேன். அன்று மாலை நான் உடல்நிலை சரியில்லாதது போல நடித்து கொண்டு என் அறை படுத்திருந்தேன். அசோக்கை மெதுவாக அறைக்க அழைத்தேன். அசுவுக்கு எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் சளி பிடிச்சிருக்குன் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் தைலம் தேய்த்து விடுறியா? நெஞ்சிலையும் ரொம்ப பாரமா இருக்கு என் மெல்லிய குரலில் கேட்டேன். அசோக் முதலில் ஒரு நிமிடம் தயங்கி நின்றான். அண்ணி, அது நான் அத்தையை கூப்பிடவா என்று கேட்டான். நான் அவன் கையை பிடித்து கொண்டேன். அசோ, உனக்கு என் மேல அக்கறை இருக்குன்னு தெரியும். நீயே எனக்கு இந்த உதவியை செய்யக்கூடாதா? என் கேள்வியில் இருந்த உண்மையும் என் கண்களில் இருந்த எதிர்பார்ப்பும் அவனை நிலை குலையச் செய்தது. மெல்ல அமர்ந்து தைலத்தை எடுத்து என் நெற்றியில் தேய்த்து விட்டான். அவன் கைகள் நடுங்குவதை என்னால் உணர முடிந்தது. பிறகு அவன் தயக்கத்துடனேயே தன் கையை என் நெஞ்சின் மேல் வைத்தான். அந்த வினாடி அவன் கையின் ஸ்பரிசம் என் மேல் பட்டபோது என் உடலில் ஒரு மின்னல் பாய்ந்தது போன்ற உணர்வு. இதுவரை நான் உணராத ஒரு புதுவிதமான படபடப்பு என் இதயத்தில் துடித்தது. அசோக் என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அவன் கண்களில் தயக்கத்தை தாண்டி ஒரு பேரன்பு தெரிந்தது. உங்களை எனக்கு பிடிக்கும் என்பதை விட உங்களை எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும்னு தான் நான் துடிக்கிறேன் என்று அவன் கிசுத்தான். கதையின் அடுத்த சுவாரஸ்யமான பகுதி பார்ட் 2 மறக்காமல் வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.